ஹாய் ஹலோ பிரைஸ் லார்ட். எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புறேன். ஆமென். ஓகே. இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டு வார்த்தைக்கான வித்தியாசம் என்ன அப்படின்ட்டு. அது என்ன ரெண்டு வார்த்தை அப்படின்னா ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம். ஓகே. அதாவது தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். ஆமென். தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். இந்த ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருதே தவிர ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை கொண்டு வரது இல்லை. ஆமென். ஓகே. நம்ம நிறைய பேர் நம்ம என்ன பண்றோம்னா ஐஸ்வர்யம் இல்லையே சொல்லி நம்ம வருத்தப்பட்டு இருக்கோமே தவிர நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இருக்கு, அந்த ஆசீர்வாதத்தை பேசி ஐஸ்வர்யத்தை வர வைக்கணுமே அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே யோசிக்கிறது இல்லாம. ஓகேவா? சரி, இந்த ஆசீர்வாதம்னா என்ன, ஐஸ்வர்யம்னா என்ன அப்படிங்கறத பாக்கலாமா? ஈசாக்கு அவருக்கு வயசாகுதாம. அவருக்கு வயசாகும் போது என்ன பண்றாருன்னா தன்னுடைய மூத்த மகனா ஏசாயை கூப்பிட்டு, சரி நான் ஆசீர்வதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயை கூப்பிட்டு, நீ எனக்கு விரும்பத்தக்க சமையலை நீ சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கணும், அதனால நீ எனக்கு பிடிச்ச சமையலை நீ எனக்கு சமைச்சு கொண்டு வா அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஓகே நான் வேட்டையாடி கொண்டு வரேன் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா ஏசா போறாரு. இந்த விஷயத்த ரெபெக்காள் கேட்கிறாங்க. அவன் ரெபெக்காள் கேட்டோடனே தன்னுடைய இளைய மகனாய யாக்கோபிட்ட போய், அதாவது மூத்த மகனை ஆசீர்வதிக்க போறாரு, நான் என்ன சொல்றேன்னா நான் உங்க அப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி சமையலை நான் சமைச்சு கொடுக்குறேன், நீ என்ன பண்ணு அதை உங்க அப்பா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதத்தை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கொடுத்தோடனே ஓகே டன் அப்படின்ட்டு யாக்கோபு என்ன பண்றாருன்னா போறாரு. மறுபடியும் அம்மா சமைச்சு கொடுத்துட்டாங்க, செமையா டேஸ்டா. அதாவது எப்பவுமே தெரியுமா கணவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படி மனைவிக்கு தெரிஞ்சதுனால சோ கணவனுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு கொடுத்துட்டாங்க. இவங்களும் என்ன பண்றாங்கன்னா யாக்கோபும் போறாரு, போய் கொடுக்குறாரு. ஈசாக்கு என்ன பண்றாருன்னா வாட்ச் பண்றாரு, அதாவது டெஸ்ட் பண்றாரு, நீ ஏசாதானா அப்படின்ட்டு தொட்டு பாக்குறாரு. சோ பார்த்தோன்னே ஓகே டன் ஏசாதான் அப்படின்ட்டு என்ன பண்றாருன்னா வாயின் வார்த்தைகள்ல அவர் ஆசீர்வதிக்கிறாராம. நல்லா கவனிங்க, அவர் வாயின் வார்த்தைகள்ல அவர் ஆசீர்வதிக்கிறாரு. ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறம் ஓகே அவர் என்ன பண்றாருன்னா ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிச்சிட்டாரு, அதுக்கப்புறம் போயிட்டாரு. யாக்கோபு போறாரு, அப்புறம் ஏசா வராரு. ஆமன். ஏசா வந்தோடனே நல்லா அதாவது ஏசா வராரு, தன்னுடைய தகப்பன்ட்ட அவர் சொன்ன மாதிரி சமைச்சு கொண்டு வராரு, வேட்டையாடி. சோ தன் தகப்பனுக்கு பிடிச்ச விருந்தெல்லாம் பண்ணி கொண்டு வராரு. நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும்ப்பா அப்படின்னு ஏசா சொன்னோடனே நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாரு. அவன் நீ யாரு கேட்டோடனே ஏசா சொன்னா, நான் தான் உங்களுடைய மூத்த மகனாகிய ஏசா அப்படின்னு சொன்னோடனே, இல்ல இப்பதானே ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போனான் அப்படின்னு சொன்னோடனே ஏசா உண்மையிலே அவர் மனம் கசந்து உரைத்த சத்தமா அழுதாம, உரைத்த சத்தமா அவ்வளவு அழுதாராம். நான் என்ன கேக்குறேன்னா, ஏன் ஒரு ஆசீர்வாதம் தானே என்ன பண்ணிட்டாரு, அவர் ஆசீர்வதிக்க தானே செஞ்சார், மறுபடியும் கூட ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆமா, மறுபடியும் கூட ஆசீர்வதிச்சிருக்கலாம். ஆனா இந்த ஆசீர்வாதத்தோட மேன்மை என்ன அப்படின்ட்டு அந்த ஏசாவுக்கு தெரிஞ்சிருக்காம. ஏன்னா அதனாலதான் அவர் என்னுடைய ஆசீர்வாதத்தை அவன் வாங்கிட்டு போயிட்டான். யாரு? ஃபர்ஸ்ட் யாக்கோபு வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னதுனால ஏசாக்கு ஒரு பயங்கரமான ஒரு கஷ்டம், மன வருத்தம். அதனால அவர் உரைத்த சத்தம் அழுதாராம். ஆமா, இப்படி அழும்போது எப்படி இப்படி அழுந்ததுக்கு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா மறுபடி என்ன ஆகுது அப்படின்னா யாக்கோபு மேல ஒரு கோபம் வருது. ஓகே, இவனை எப்படி நான் கொன்றுவேன், ஏன்னா என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். ஆமா, ஏன்னா ஏசாவுக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதம் தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், அந்த ஐஸ்வர்யத்தையே இவன் வாங்கிட்டு போயிட்டானே, அப்ப எனக்கு எங்க ஐஸ்வர்யம் இருக்கு அப்படின்னால அவனுக்கு என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டானே, ஐஸ்வர்யத்தை கொண்டு போயிட்டானே அப்படின்னு அவ்வளவு கோவப்பட்டதுனால என்ன பண்ணாரு அப்படின்னா இவனை எப்படி நான் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருதயத்தில் தீர்மானிக்கிறாரு. சோ இந்த விஷயங்கள் தன்னுடைய தகப்பனுக்கு தாய்க்கு தெரிய வருது. இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் யாக்கோபுட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ ரெபெக்கா அதாவது தன் தாயின் ஊருக்கு போ, அங்க அவர் சகோதரனிடத்தை நீ பொண்ணு எடுத்து நீ அங்க இருந்துக்கோ, தன்னுடைய சகோதரனுக்கு கோபம் தனியும் வரை, தம்பிக்கு அண்ணனுக்கு கோபம் தனியும் வரை நீ என்ன பண்ணு, நீ அங்க இரு அப்படின்னு சொன்னோன்னே ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரு பெத்தவங்களுக்கு கீழ்படிஞ்சு யாக்கோபு போயிட்டாரு. போகும்போது கூட ஈசாக்கு ஆசீர்வதிச்சுதான் அனுப்புனாரே தவிர நல்லா ஆசீர்வதிச்சு அனுப்புனாரு. ஆனா ஒரு ஆஸ்தியை கூட யாக்கோபுக்கு கொடுத்து அனுப்பலாம, ஒரு ஆஸ்தியை கூட யாக்கோபு கொடுத்து அனுப்பலாம். ஆனா ஆசீர்வாதத்தை அவர் மேல பேசி அனுப்புனார் பாத்தீங்களா. ஆனா அவர் அங்க போய் அவர் மேல இருந்த ஆசீர்வாதம் அவரை ஐஸ்வர்யம் ஈர்த்ததாம, அதாவது அவர் மேல இருந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்ததாம. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஈசாக்கு அவர் ஆசீர்வதித்தாரு, அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்ததாம. இங்க என்ன விஷயம்னா அவர் மேல பேசப்பட்ட வார்த்தை ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தது. இப்ப நாம் எப்பவுமே ஒருவேளை யாக்கோபுக்கு
யாக்கோபுக்கு ஒரு ஆஸ்தியை கொடுத்து அனுப்பியிருந்தாலோ இந்த ஆசீர்வாதம் வந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை கொடுப்பதனால இந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்தது. அதனால நம்ம எப்பவுமே என்ன பண்றோம்னா, தாம் பிள்ளைங்களுக்கு ஆஸ்தி இல்ல, நகை இல்ல, இடம் இல்ல, வீடு இல்ல அப்படின்னு எப்பவுமே நம்ம வருத்தப்படுறது உண்டாம, நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு ஆஸ்தி இல்ல, அந்தஸ்து இல்ல, சோ வீடு இல்ல, இடம் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா, அதை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதம், அதை விட மேன்மையான ஒரு சொத்து உங்ககிட்ட இருக்காம, அந்த சொத்து என்னன்னா அதுதான் உங்களுடைய வாயின் வார்த்தையினால் வரும் ஆசீர்வாதம். ஆமா, பிள்ளைங்களை மனசார ஆசீர்வதிங்க. உங்களுக்கு வேத வார்த்தைகள் தெரிஞ்ச, தேவனுடைய வாக்குத்தத்தம் தெரிஞ்சா பிள்ளைங்கள் மேல நீங்க பேசுங்க. இதோ நீ அநேக ஜாதிகள் கடன் கொடுப்ப, ஆமா மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஆசீர்வதிங்களேன். நான் சொல்றேன், அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகள் மீது ஆம் என்றும் ஆமேன் என்றும் அது நடப்பிக்கும். அந்த ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை உங்க பிள்ளைகள் மீது ஈர்த்து கொண்டு வரும். அதனால உங்ககிட்ட இன்னுமே என்கிட்ட ஆஸ்தி இல்லையே, அந்தஸ்து இல்லையே, எனக்கு இடம் இல்லையே அப்படின்னு சொல்லி நீங்க ஃபீல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தேவன் அதை விட மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை உங்கள் வாயில் வைத்திருக்கிறார். அந்த வாயின் வார்த்தைகளாக உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கள். அந்த ஆசீர்வாதம் உங்கள் பிள்ளைகளுக்கு அநேக ஆஸ்திகளை ஈர்த்து கொண்டு வரும். ஆமென். சோ அதனால ஒவ்வொரு நாளும் உங்க பிள்ளைங்கள் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதிங்க. உங்க பிள்ளைங்கள் இன்னும் அநேக ஜாதிகளுக்கு ஆசீர்வாதமா இருப்பார்களாம. நான் நிறைய பிள்ளைங்களை பார்த்திருக்கிறேன். பெற்றோர்கள்ட்ட ஆஸ்தி, அந்தஸ்து, வீடு, நகை அப்படி எதுவுமே இல்லைனாலும், ஆனா தேவனோடு இருக்கிற உறவுலையும், தேவனோடு இருந்த உறவுல பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறதுனாலேயே அந்த பிள்ளைங்க ஒரு உயர்வான ஸ்தானங்களிலும் அப்புறம் மேன்மையான இடங்களிலும் அப்படிப்பட்ட இடங்கள்ல அமர்றத நான் பாக்குறேன். அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எப்பவுமே தன்னுடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிங்க. அதுவே அந்த பிள்ளைங்களுக்கு சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய சொத்து. ஆமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. ஆமா, God bless you. ஆமா.